ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ராம ஜெயம். ஸ்ரீ குபேர வீராஞ்சநேயர் திருக்கோவில் திருப்பணி கைங்கரிய வைபவத்தில் நம்மெல்லாம் கலந்துருக்கோம். நம்மளாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு சிவபுராணம் சொல்கிறது. மாணிக்கவாச்சக சுவாமி சிவபுராணத்தில் சொல்கிறார். மாணிக்கவாச்சக சுவாமி அப்படின்றவர் எப்பயுமே நடராஜர் சுவாமி பாதத்திலே இருக்கவர் இருந்தால் கூட, அவரே சுவாமியை வழிபாடு செய்யணுன்னா கூட அதுக்கு சுவாமியோடைய ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா நமக்கெல்லாம் அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம எங்கேயோ இருக்கோம் இருந்தால் கூட இந்த சுவாமி நமக்கு இந்த ஒரு அனுகிரகம் ஆசீர்வாதமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு பிராப்தம் நம்மளுடைய புண்ணிய பலத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சுவாமி அனுகிரகத்தினால சந்தர்ப்பங்கள், நல்ல விஷயங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். அப்படி குபேர வீராஞ்சநேய சுவாமியுடைய திருப்பணி வைபவத்தில் மூலஸ்தான தேவதைகள் அதெல்லாம் உலகத்திலேயே நம்பர் 1 சிற்பங்கள் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா மகாபலிபுரம் தான். அதில் ஒரு 1000 ஸ்தபதிகள் இருந்தால் அதில் டாப் 3 ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்தபதி லோகநாத ஸ்தபதின்னு பேர். அவங்கக்கிட்ட நம்ம இந்த சிலைகள்லாம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜனவரி பிப்ரவரியில் அவங்கக்கிட்ட போயிட்டு இது மாதிரி சுவாமி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ என்னென்ன விக்கிரகங்கள் என்னென்ன நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இது எல்லாமே ஒரு 80% ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 20% ஒர்க்கு ஃபினிஷிங் டச்சு, இன்னும் அமைப்பெல்லாம் கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. இருந்தாலும் பக்தர்கள்லாம் நம்ம எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு அப்டேட். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சுவாமி கந்திருஷ்டி கணபதி. இந்த விநாயகரை நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். எல்லாருடைய வியாபார ஸ்தலங்கள், கடை, வீடு, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த சுவாமியுடைய உருவம் அப்படியே 8 அடி 4 அடி உயரத்தில் 8 அஸ்தம் 8 கைகளோட கந்திருஷ்டி கணபதி நம்ம குபேர வீர ஆஞ்சநேய சுவாமி டெம்பிளில் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இவர் குரு பகவான் யானை வாகனத்தோட தாராதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியோட குரு பகவான் ஆசீர்வாதம் கொடுக்குறார். அடுத்தது இவர் ராகு பகவான், சிம்ம வாகனம், சிம்மி தேவின்னு சுவாமியோடைய மனைவி பேர். இந்த நவகிரக சுவாமிலாம் ஒவ்வொரு கிரகங்களும் 3 அடி உயரம் இருக்கும். நம்மள நின்றோம்னா பாதி உயரம் இருக்கும். இது கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறப்போ ஒரு மேடை கட்டி அதுக்கு மேலே தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நின்று பார்த்தோம்னா நம்ம முகத்துக்கு நேரம் சுவாமி தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசனா சமேத சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமி. அதாவது வள்ளி தேவசனையோடு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளை போக்கக்கூடிய அந்த சுவாமி சத்ரு சம்ஹார சுப்பிரமணியன்னு பேர். சிக்கி வாகனர், மயில் கூடவே இருக்கும், அட்டாச்சாக எதிர்க்க இருக்காது. மயில் சர்ப்பம்லாம் கூடவே இருக்கும். அடுத்ததாக இவர் தான் சூரிய பகவான். இவர் 7 குதிரையோட அருணனோட உஷா பிரத்யுஷா அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியோடைய மனைவியோட சூரிய பகவான் 4 அடி உயரத்தில் நம்ம நவகிரக கோட்டில் அனுகிரகம் பண்ணிருக்கார். அடுத்ததான் நம்ம பார்க்கறது சந்திர பகவான். குதிரை வாகனத்தில் ரோஹிணி தேவி அப்படின்ற அவருடைய மனைவியோட சந்திர பகவான் ஆசீர்வாதம் கொடுப்பார். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்கறது சனீஸ்வர பகவான். காக்க வாகனத்தோட நீலாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியோட அமர்ந்த கோலத்தில் சனீஸ்வரர் ஆசீர்வாதம் கொடுக்குறார். அடுத்ததான் நம்ம பார்க்கறது புத பகவான். சிங்க வாகனத்தோட அந்த அம்பாள் அவருடைய மனைவியோட ஞானாதேவின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியோட அமர்ந்து அனுகிரகம் பண்றார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவகிரக தெய்வங்களை பத்னியோடு, அதாவது ஃபேமிலியாக மனைவியோடு வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப 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 விசேஷம். இது உலகத்திலேயே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் சொல்லலை, உலகத்திலேயே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த போல அமைப்பு இருக்கும். ரொம்ப எண்ணி சொல்லிடலாம், ரொம்ப ரேர் தான். அதில் ஒரு சன்னதியாக நம்ம க்ஷேத்திரம் வரப்போகுதுன்றது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. ஒரு பிற்காலத்தில் சொல்லிக்கலாம், இந்த திருப்பணி நடக்கிறப்போ நாங்கள்லாம் கூட இருந்து தரிசனம் பண்ணோம், நாங்கள் கூட இருந்து நம்மளுடைய சேவைகளை நன்கொடைகளை கொடுத்தோம், உடல் உழைப்பு பண்ணோம், பிரார்த்தனை பண்ணோம்னு நம்ம சொல்லலாம்.
அதே போல் அடுத்ததாக செவ்வாய் பகவான். இவர் முருகர் மாதிரியே இந்த வஜ்ரசக்தி வச்சுட்டு இருப்பார். மேஷ வாகனம் சொல்லக்கூடிய ஆடு அவருடைய மனைவியோடு இருப்பார். அடுத்ததாக கேது பகவான். இந்த கேது பகவான் வந்து இந்த சர்ப்பங்களோட அவருடைய மனைவியோட அவருடைய வாகனத்தோடு இருக்கார். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சுக்கிரன். கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். இந்த சுக்கிர பகவான் மனைவியோட வாகனத்தோடு இருக்கார், குதிரை வாகனத்தோட. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியுமே கல் பிரபையோடு இருப்பா. நவகிரகங்கள்லாம் அந்த பிரபை, அந்த வாகனம், அந்த மனைவி, அந்த சுவாமி, இது எல்லாம் சேர்ந்து ஒரே கல்லில் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க். ஏன்னா கொஞ்சம் மைல்டாக ஒரு சின்ன சிக்கல் இருந்தாலும் அந்த சிலையே வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அவ்வளோ தத்ரூபமாக பண்ணணும் அவள். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்குறது சக்கரத்தாழ்வார். சுதர்சன சுவாமின்னு சொல்லுவோம். 18 திருக்கரங்களோட சிறப்பாக நம்ம அனுகிரகம் பண்ணுறதுக்கு, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதனோடு 9 சர்ப்பங்கள், நவநாகங்களோடு லக்ஷ்மி நரசிம்மர். அபயாஸ்தம், அதாவது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையை வச்சுட்டு சங்கு சக்கரை வச்சுட்டு லக்ஷ்மியை மடியில் வச்சுட்டு இருக்கார். இப்போது இங்கே ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா சுவாமியுமே லக்ஷ்மி நரசிம்மர் ஆகட்டும், நவகிரகங்களாகட்டும், முருகர், ராமர் வந்து சீத்தையோடு இருக்கா, ஃபேமிலியோடு தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இது போல் தெய்வங்களை வழிபாடு செய்கிறப்போ அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒத்துமை ஏற்படும், அந்யோன்யங்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் நிரம்பி இருக்கும். இல்லற தர்மம்னா சிறந்த தர்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ தானே அந்த வம்சங்கள் வந்து தாயத்தண்டே இருக்கும். இந்த உலக நீதியே இதுதான். அப்படி இது போல் தம்பதியாக இருக்க தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக மகாபிரிவா. மகாபிரிவா வந்து சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபம். அவர் மனிதனாக வாழ்ந்த தெய்வம். அவரை வந்து நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுல நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த போல ரூபத்தில், அதாவது இப்போ இந்த விக்கிரகத்தில் எப்படி இருக்காரோ அதே போல் கல் சிலையில் இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நம்ம இந்த விக்கிரகம் பார்க்குற மாதிரி இதை விட இன்னும் சிறப்பாக இதில் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு சுவாமியாக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறது ஒரே ஸ்தபதி தான். அதனால தான் நமக்கு லேட் ஆகுது. லேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கோவில்னால் ஒரு கலைநயம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்தபதி பண்ணால் தான் அந்த கலைநயம் வந்து சிறப்பாக வரும். ஒவ்வொரு சிலை வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த அந்த மாடல் மெத்தேடு, அந்த முக அமைப்பெலாம் மாறும். அதனால தான் நம்ம ஒரே ஸ்தபதிக்கிட்ட பிஃபோராக கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாது இன்னும் சீதா, ராமர், லக்ஷ்மண, ஹனுமான் இது வந்து கடைசியாக தான் செய்ய சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 அடி உயரத்தில் ராமர் வருவார். ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிரிச்ச முகத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அம்மா வீடு மாதிரி. கும்பாபிஷேகம் ஆன பிறகு எப்போ வேணாலும் நம்ம சன்னதிக்கு வந்து தரிசனம் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த பிரார்த்தனா மண்டபத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு நம்மளுடைய மனக்குறைகள்லாம் தெய்வங்கிட்ட சொல்லி சுவாமியோடைய ஆசீர்வாதத்தோடு இங்கேருந்து நம்ம போகிறப்போ மறுபடியும் சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு ஜென்ரலாக ஒரு கோவில் அப்படின்லாம் இல்லாத இது நம்ம அம்மா வீடு மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நிஜமும் அதுதான். கண்டிப்பாக கும்பாபிஷேகம் ஆகிட்ட பிறகு எல்லா பக்தர்களுக்குமே தரிசனம் கிடைக்கும். கோவிலில் காலை மாலைன்னு 2 வேளையும் ஒரு டைமிங் வச்சு ரெகுலராக வரவாளுக்கு தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கும். நிறைய நன்மைகள் நடக்கும். நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வந்து இயற்கை சக்தியோட, தெய்வ சக்தியோட நடக்கும்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த சுவாமி முன்னாடி வந்து எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறப்போ அந்த சுவாமியோடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறப்போ கட்டாயம் அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும், நல்லதே நடக்கும். இந்த சுவாமியோடைய அனுகிரகம். அந்த காலத்தில் இதெல்லாம் ராஜாக்கள் தான் பண்ணியிருப்பா. இந்த காலத்தில் இது போல் ஒரு பண்ணுறதுக்கான பிராப்தம் நம்ம கண் முன்னாடி கிடச்சிருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது ரொம்ப விசேஷம். நான் காமாட்சி அம்பாள் வந்து நான் சொல்லலை பாருங்கள். கடைசியாக 27 நட்சத்திரங்களோட இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் இருப்பாள். அஸ்வினிலேருந்து ரேவதிக்குள்ளே அந்த 27 நட்சத்திரங்களோட 12 ராசி, மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் அந்த 12 ராசியோட அம்பாள் காஞ்சி காமாட்சி அம்பாள் காஞ்சிபுரத்தில் மூலஸ்தானத்தில் எப்படி இருக்காலோ அதே தத்ரூபமாக 6 அடி உயரத்தில் பாசாங்குசம், பத்மம், கிளி, கரும்பு, பத்மாசனம், பீடம் எல்லாம் போட்டு
நம்ம இந்த 27 நட்சத்திரம் 12 ராசியோட காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய ஒரு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மாதிரியே இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் ஒரு பரமபாக்கியம். இதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது. 6 அடி உயரம் நம்ம பண்ணுறதுலே இந்த அம்பாள் சிலை தான் ரொம்ப உயரம் அதிகம். ஆஞ்சநேயர் ருத்ராம்சம்னு சொல்லுவா. ஆஞ்சநேயருடைய வாலில் பார்வதி தேவி தான் இருப்பாளாம். அப்படி தலைக்கு மேலே நம்ம சுவாமிக்கு தலைக்கு மேலே வாளோட மணி கட்டியிருக்கு. அது போல தான் இங்கே காமாட்சி அம்பாள் ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்தாலும் அம்பாள் மேலே நவகிரக கோட்டைக்கு மேலே பிந்துவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறா. எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும். அம்பாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெயம். இது பெரிய ஒரு விஷயம், பெரிய திருப்பணி. அந்த காலத்தில் பெரிய பெரிய கோவில் கட்டினான்னா அது ராஜாக்கள்லாம் இருந்திருப்பா, அவகிட்ட எல்லா அதிகாரங்களும் இருந்திருக்கும், நம்ம பண்ணுவா. இந்த காலத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது நம்மளை மாதிரி ஒரு சின்ன குழு சேர்ந்து பண்ணுறோன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது எந்த ரூபத்துலேயோ, பொருள் உதவியோ, பண உதவியோ, சரீர உதவியோ, இல்லை பிரார்த்தனை பண்ணுறதோ, ஏதோ ஒரு வகையில் அதில் நம்ம கலந்துக்கிறப்போ நமக்கும் அந்த ஒரு பிராப்தம், அந்த பலன் நமக்கு மட்டுமல்லாது நம்ம அடுத்த சந்ததிக்கும் சேர்ந்து அது கிடைக்கும், அந்த புண்ணியம்ன்றது. அதனால் திருப்பணியில் பங்கு கொள்வோம், பலனடைவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெயம்.